தகப்பனார் தினத்திலும் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வருவது மிக சந்தோஷம். ஒரு குழந்தை பிறந்த உடனே இந்த குழந்தை பேசக்கூடிய முதல் வார்த்தை அப்பா என்று சொல்லுகிறது என்று நான் நினைக்கிறேன். ஆமாம், ஒரு குழந்தை சிரிக்கும் போது அப்பா மகிழ்ச்சி அடைகிறார், அழும்போது அம்மா கையிலே கொடுத்து விடுகிறார். ஒரு குழந்தை நல்ல சுகமாய் விளையாடுவதற்கு தகப்பன், ஆனால் கக்கா பண்ணிட்டா அம்மா கையில் போய் விடுகிறது. தகப்பனுடைய வேலை எவ்வளோ ஆசீர்வாதமான வேலை. தகப்பன் ஒரு பிள்ளையை மகிழ்விக்கிறான், சந்தோஷப்படுத்துகிறான், ஆசீர்வதிக்கிறான். தகப்பன்மார்களுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறோம். தகப்பன்மார்களே, நீங்கள் வாழ்க, ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. இன்றைக்கும் தகப்பன்மாரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையை தேவன் உள்ளத்தில் கொடுத்தார். பொதுவாக தகப்பனார் தினத்தன்று தகப்பனாருக்கு பல ஆலோசனை கொடுப்போம். நான் ஆதியாகமம் 49வது அதிகாரத்தில் யாக்கோபு தன் குமார்களெல்லாம் வரவழைத்து இந்த 12 குமாரர்களுக்கும் தீர்க்கமான வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதித்தது போல இந்த திருச்சபையின் தகப்பனாக இருக்கிற நான் இன்றைக்கு உங்களை மனதார ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆகவே நான் உங்கள் பேரில் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் உங்கள் பேரிலே நிறைவேறுவதாக. வானத்தையும் பூமியும் படைத்த உன்னதமான தேவனாகிய கர்த்தர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. அப்பா என்கிற ஒரு வார்த்தை மிக விசேஷமான வார்த்தை. இது வேற யாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தரல. நாம் தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். தேவனை என்னன்னு கூப்பிடுகிறோம்? ஆமாம், அந்த ஆண்டவரை கூப்பிடக்கூடிய அந்த அப்பா என்கிற வார்த்தையை தான் பூமியில் இருக்கிற தகப்பனாகிய நமக்கு தேவன் கொடுத்திருப்பது எவ்வளோ ஒரு மேன்மைக்குரிய காரியமாக இருக்கிறது. ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? அவர் அப்பான்னு கூப்பிடுறோம். அதே பாக்கியத்தை இந்த உலகத்தில் தகப்பன்மார்க்கு கொடுத்து நம்மையும் தேவன் தகப்பன் அப்பா என்று அழைக்கிறார். காரணம், ஒரு தகப்பன் குடும்பத்திற்கு தேவனுடைய பிரதிநிதியாக இருக்கிறான். அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க தேவன் தகப்பனை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். தகப்பன் ஆசீர்வதிக்கப்பட்டால் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தகப்பன் தான் குடும்பத்தின் அச்சாரமாக, அஸ்திபாரமாக, ஆணி வேராக காணப்படுகிறார். தகப்பன் அசைக்கப்பட்டால் குடும்பம் அசைக்கப்படும். அவை தகப்பன் ஒரு குடும்பத்திற்கு ஒரு பர்வதம் போல் இருக்கிறான். ஆகவே தான் என்னுடைய தாயார் என்னுடைய தகப்பனாரை பார்த்து சொல்லுவார், எதையும் தாங்கும் இருதயம் இங்கே இருக்கிறது என்று சொல்லி. ஏமன், தகப்பன் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கிறவன், ஒரு பர்வதம் போல இருக்கிறவன். தகப்பன் அசைஞ்சிட்டா எல்லாமே அசைந்து விடக்கூடியதாக இருக்கிறது. ஒரு தகப்பன் குடும்பத்திற்கு கண் போன்றவன், ஒரு தரிசனத்தை தருகிறவன், குடும்பத்தை நடத்துகிறவன், குடும்பத்தை போஷிக்கிறவன், குடும்பத்தை பாதுகாக்கிறவன், குடும்பத்தை கட்டி அரவணைக்கிறவன், குடும்பத்தை வழிநடத்துகிறவன், குடும்பத்திற்கு ஒரு ராஜரீக ஆசாரியனாயிருக்கிறவன், குடும்பத்தில் தேவனுடைய பிரதிநிதியாக இருந்து தகப்பன் குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவனாக காணப்படுகிறான். ஆகவே இன்றைக்கு தகப்பன்மார்களை நாம் வாழ்த்துகிற தினம். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு உங்கள் தகப்பனாருக்கு நீங்கள் கட்டி பிடித்து ஒரு முத்தம் கொடுத்து ஹாப்பி ஃபாதர்ஸ் டே என்று வாழ்த்துங்கள். உங்கள் தகப்பன் தூரத்தில் இருப்பாரானால் அவருக்கு ஒரு ஃபோன் செய்து அவரை வாழ்த்தி ஆசீர்வதிங்க. ஆமாம், எல்லா தகப்பன்மாரும் பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி காலையில் தான் யோசித்தேன், நான் நல்ல தகப்பனாக இருக்கேன் நினைச்சாலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பல குறைவுகள் உண்டு. ஆனால் பர்ஃபெக்ட்னு சொல்லக்கூடியவர் ஒரே ஒருவர் தான். அவர் தான் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய நல்ல தகப்பனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் நம்மெல்லாம் தகப்பனாக இருக்க முயற்சிக்கிறோம். வாழ்க்கையில் பல குறைகள் இருக்கலாம். ஆனால் கூட இன்றைக்கு தகப்பனை அந்த நான் வளர்ந்த போது எங்கள் அப்பா எனக்கு இப்படி பண்ணல, எனக்கு அப்பா அப்படி பண்ணல, நீ அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டான் தகப்பன் மேலே வருத்தம் வைக்காம, தேவனே எனக்கு ஒரு நல்ல தகப்பனை கொடுத்தீங்களே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டுக்கு நன்றி செலுத்தி உங்கள் தகப்பனிடத்தில் அன்பு கூறுங்க. இன்றைக்கி கூட அப்பாட்ட பேசாத அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க.
மனதில் அப்பா மேலே கசப்பு வச்சுருக்கிறாங்க, மனதில் அப்பா மேலே வருத்தம் வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கு அப்படி இருந்தால் ஆண்டுடைய சமூகத்தில் மன்னிங்க. தகப்பனே, ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல தகப்பனை கொடுத்தீங்க. சில நாட்களில் அவருடைய அன்பை புரிந்து கொள்ள முடியல, ஆனால் எனக்கு ஒரு நல்ல தகப்பனை நீ தந்ததற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி அவருக்கு நன்றி செலுத்துங்க. இன்றைக்கு தகப்பன்மாரை வாழ்த்துகிறோம். தகப்பன்மார் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள். குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். கட்டின மனைவியை தெருவில் விடக்கூடாது. தங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக சில தகப்பன்மார் ஒரு வேளைக்கு பதிலாக 2 வேளை செய்து ராத்திரியெல்லாம் கண் உறங்காமல் ஓவர் டைம் ஓவர் நைட் ஒர்க் பண்ணுகிற தகப்பன்மார்களை இன்றைக்கு நான் வாழ்த்துகிறேன், கனப்படுத்துகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பன்மார் ஒவ்வொரு நாளும் மனைவியோடு பிள்ளைகளோடு ஜெபம் செய்து குடும்பத்திற்காக திறப்புல நின்று குடும்பத்தில் கர்த்தரிடத்தில் வழிநடத்துகிற நல்ல தகப்பன்மாருக்காக கர்த்தரை கனப்படுத்துகிறேன். சில தகப்பன்மார் பலவீனத்து நிமித்தமாக, ஓவர் டைம் நிமித்தமாக, சோர்வு நிமித்தமாக அவதமாய் குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபிக்க முடியாவிட்டாலும் தேவன் உங்களுக்கு மன்னித்து உங்களை பலப்படுத்துவாராக. உங்களையும் இன்றைக்கு நாங்கள் கனப்படுத்துகிறோம். இன்றைக்கு நம்முடைய சபையில் இருக்கிற மூத்த தகப்பன்மார்களை கனப்படுத்துகிறோம். நடுத்தர வயதுடைய தகப்பன்மாரை கனப்படுத்துகிறோம். இப்பொழுதுதான் தகப்பன் என்கிற இந்த வாக்கியத்தை அடைந்திருக்கிற தகப்பன்மாரை கனப்படுத்துகிறோம். அன்புக்குரிய தகப்பன்மாரே, இனி வரக்கூடிய ஆண்டுகள் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டுகளாக இருப்பதாக. இரட்டிப்பான நன்மைகளை, சந்தோஷத்தை தேவன் உங்கள் வாழ்வில் கட்டளையிடுவாராக. தேவனுடைய ரட்சிப்புங்கள் கண்கள் காண்பதாக. வர்ணிக்க முடியாத தேவனுடைய தயவு இரக்கம் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. பெத்தேல் மாநகர பேராலயத்திலிருந்து இந்த திருச்சபையின் தகப்பன்மார் ஒவ்வொருவரையும் வார்த்தையை கேட்கிற எல்லா தகப்பன்மார்களையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். தகப்பன்மாரே, தேவன் இன்றைக்கு உங்களை விசேஷமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிப்பதன் மூலம் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த திருச்சபையின் தகப்பனாக இன்றைக்கு நான் உங்கள் முன்பதாக நின்று உங்களை நான் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய தெய்வீக ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் இன்றைக்கு நான் பிரகடனப்படுத்துகிறேன். இந்த வார்த்தை உங்கள் வாழ்வில் அப்படியே நிறைவேறுவதா. ஒரு தகப்பன் ஆசீர்வதிக்கும் போது அதில் ரொம்ப வேல்யூ இருக்குது. ஆண்டவர் மோசேக்கு சொன்னான், இஸ்ரவேல் புத்திரர் ஆசீர்வதி, அந்த கெர்சி மலையில், ஏபால் மலையில் நின்று ஆசீர்வாதத்தை சொல்லு. நீ இந்த ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே அவர்கள் பேரில் வந்து பலிக்கும் என்று சொன்னார். தேவனுடைய பலிபீடத்திலிருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனாக எல்லா ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். எபேசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இவ்விதமாய் நாம் வாசிக்கின்றோம். வாசியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பது பிதாவாகிய தேவன். அவர்தான் நம்முடைய தகப்பன், எல்லாருக்கும் தகப்பன். அந்த தகப்பன் இன்றைக்கு உங்களை எல்லா விதமான ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? 3 யோவான் 2வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. பக்கத்திற்கு கைகளை கொடுத்து சொல்லுங்க, பிரியமானவரே. ஆனாலும் பெண்ணானாலும் சொல்லுங்க, பரவாயில்ல, இந்த ஆசீர்வாதம் எல்லாத்துக்குரிய ஆசீர்வாதம் தான். பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம்
விசேஷமா இந்த சபையின் தகப்பன்மாருக்கு நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, நீங்கள் ஆரோக்கியமாயிருப்பீர்களாக, உங்கள் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. கர்த்தர் உங்களுக்கு நீடித்த ஆயுசு காலத்தை தருவாராக. வாழ வயதின் மரணங்களை, எல்லா வயதின் மரணங்களை கர்த்தர் கட்டுவாராக. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் உண்டாவதாக. கொடிய நோய்கள் உங்களுக்கு வராமல் இருப்பதாக. கேன்சர் போன்ற கொடிய நோய்களுக்கு கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாப்பாராக. சிலுவின் இரத்தத்துக்குள் உங்களை மறைத்து பாதுகாப்பாராக. எல்லா ஆபத்துகள், எல்லா விபத்துகள், சத்துருடைய எல்லா சூழ்ச்சிகளுக்கு, அகால மரணங்களுக்கு தேவன் உங்களை விலக்கி பாதுகாப்பாராக. அவரே உங்களுக்கு நித்திய ஜீவனாய், அவரே உங்களுக்கு தீர்க்காயுசாய் இருந்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் என்று சொல்லுங்க. தகப்பன்மார்களே, உங்கள் வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை, கிருபையை, திறமை, பலனை தருவாராக. கைகளை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு உங்கள் கைகளை கர்த்தர் அபிஷேகிப்பாராக. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கரங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசியா 11:2-3 சொல்லப்பட்ட இந்த கர்த்தருடைய 7 ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருந்து வேலை ஸ்தலத்தில் நீங்கள் நிற்கும் பொழுது உங்களை வாளாக்காமல் உங்களை தலையாக்கி, உங்களை கீழாக்காமல் உங்களை மேலாக்கி, உங்களை புகழ்ச்சியாக்கி, உங்களுக்கு தேவையான வழிநடத்தலை தந்து அவர் தம்முடைய கண்களை உங்கள் மேல் வைத்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை காண்பித்து இதிலே நட என்று சொல்லி உங்களை வழி நடத்துவாராக. இந்த தேசத்திலே உங்களை புகழ்ச்சியாய், கீர்த்தியாய், மாட்சிமையாய், மகிமையாய் எல்லாவற்றிலும் சிறந்திருக்க செய்வாராக. தானியேலுக்கு ஞானத்தை கொடுத்தது போல நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் உங்களுக்கு ஞானத்தை தருவாராக. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் ஏழ்மை உங்களை விட்டு ஓடி போவதாக, தரித்திரம் உங்களை விட்டு நீங்குவதாக, வேலையில்லா திண்டாட்டம் உங்கள் குடும்பத்தை விட்டு மாறுவதாக. கர்த்தர் உங்களுக்கு நல்ல வேலைகளை தருவாராக. உங்களுக்கு வானத்தின் வாசல்களை திறந்து தந்து உங்களுக்காக அற்புத கதவுகளை திறப்பாராக. அடைப்பட்ட கதவுகள் உங்களுக்காய் திறக்கப்படுவதாக. பூட்டி இருக்கிற வாசல்கள் உங்களுக்காய் திறக்கப்படுவதாக. தேசத்தின் நன்மையை, கொழுமையை கர்த்தர் உங்களுக்கு தந்து எல்லாவற்றிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, Lord, you are the one who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு விரோதமாய் வருகிற ஆயுதங்களை நான் முறிக்கிறேன். சத்துருவின் வல்லமைகளை முறிக்கிறேன். அந்தகார சக்தியின் வல்லமைகளை முறிக்கிறேன். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான பில்லி சூனியம் இல்லை என்று சொன்ன தேவ வார்த்தையின்படி உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா விதமான தடைகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், மந்திரங்கள், எந்திரங்கள், தந்திரங்கள், பில்லி சூனியங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் கடிந்து கொண்டு அவைகள் உங்களை தொடாமல் இருப்பதாக என்று அதிகாரத்தோடு கட்டளையிடுகிறேன். வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு விரோதமாய் வருகிற பொறாமைகள், எரிச்சல்கள், வீண் பழிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி கொடுத்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வன்கண்களுக்கு, பொறாமைகளுக்கு, எரிச்சல்களுக்கு உங்களை சிலுவின் இரத்தத்துக்குள் மறைத்து கொண்டு உங்களை ஓஹோ என்று உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய காருண்யம், அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் இன்றைக்கு உங்கள் மேல் இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவாராக. அவர் உங்கள் மேல் கிருபையாக இருப்பாராக. உங்கள் வாழ்வில் தயவை கட்டளிடுவாராக. உங்கள் பர்வதம் ஒரு குன்பதாக திடமாய் நிற்பதாக.
உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களாக. உங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாயிருப்பதாக. சத்துரு உட்போகுதல், குடி ஓடி போகுதல் உங்கள் குடும்பத்தில் இராது. உங்கள் வீடுகளை கூக்குரலின் சத்தம் உண்டாகாது. உங்களுடைய வீடுகளை ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகியிருப்பதாக. உங்கள் கூடாரங்களை எங்கள் சமாதானத்தோடு குடியிருப்பீர்களாக. உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல அலங்காரமாக இருப்பார்களாக. உங்கள் குமாரத்தைகள் சித்திரந்திருக்கப்பட்ட மூளை கற்களை போல, உங்கள் குமார்கள் ஓங்கி வளர்கிற விருட்சங்களைப் போல இருப்பார்களாக. உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற சமயத்தில் திருமணங்கள் நடப்பதாக. உங்கள் கவலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவாராக. இன்றைக்கு உங்கள் பாரங்கள் எல்லாம் இயேசுவின் பாதத்தில் இறக்கி வையுங்கள். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவன் உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டிருக்கிறார். உன் கண்ணீரை கண்டிருக்கிறார். உடைய உழைப்பிற்கு, உடைய முயற்சிக்கு பிரதிபலன் தருவார். உடைய ஜெபங்கள் வீணாய் போகாது. உன் பிள்ளைகளுக்காய் நீ வடித்த கண்ணீர், உன் குடும்பத்திற்காய் நீ சிந்தின கண்ணீருக்கு இயேசுவின் நாமத்தில் பதில் வருவதாக. உன் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்தி உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. உன்னுடைய பிள்ளைகள் இந்த பூமியின் நடுவில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்கிற பெயரை புகழை பெற்றுக்கொள்வார்களாக. உன் பேரில் இருக்கிற கர்த்தருடைய ஆவியை கர்த்தர் உன் பிள்ளைகள் மேலே, உன் சந்ததிகள் மேலே ஊற்றுவாராக. உன் சந்ததிகள், உன் பிள்ளைகள் எழுந்து கர்த்தரை சேவிப்பதை நீங்கள் பார்ப்பீர்களாக. இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே தேவ ஊழியனாகிய நான் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேல் என்றும் தங்கியிருப்பதாக, நிலைத்திருப்பதாக. நீங்கள் தொடர்ந்து கர்த்தருக்குள் கனி கொடுத்து நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்களாக. தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் சொன்னேன். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய 5 படிகளை எப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தகப்பன்மார்க்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இந்த வழிகள், படிகள் பிரயோஜனம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய மனதின் விருப்பமே அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான். முதல் மனிதன் ஆதாம் ஏவாளை உண்டாக்கின பொழுது தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது. பைபிளில் நம்ம ஆண்டவர் சாபமிட்டான்னு பார்க்கறதில்ல. பாவம் செய்த பொழுது சாத்தானை சபித்தார். ஆதாமை ஏவாளை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் ஆசீர்வதித்தார். ஆமாம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவர் சொல்றார், நீ பரவி போகிற ஆறுகளை போல இருப்பாயாக, சந்தன மரத்தை போல வாசனை வீசுவாயாக. ஆமாம், தண்ணீரண்டை நாட்டப்பட்ட மரத்தை போல கனிதருவாயாக. நீ செய்வதெல்லாம் வாய்ப்பதா. இந்த ஆசீர்வாதங்கள், ஏராளமான ஆசீர்வாதத்தை தேவன் வச்சிருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள 5 வழிகளை சொல்கிறேன். முதலாவதாக, தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க. உங்க ஆசீர்வாதம் நீங்க தேவன் பேரில் எவ்வளவு விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களுடைய ஆசீர்வாதம். ஆண்டவர் பேரில், இயேசுவின் பேரில் நீங்கள் விசுவாசம் வைத்தால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அளவே கிடையாது. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரை உண்மை நம்புகிறேன், உண்மை விசுவாசிக்கிறேன். வாசிங்க 115வது சங்கீதம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் முடிய வாசிங்க. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்திற்கு கை கொடுத்து, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே,
கர்த்தரை நம்புங்கள், அவரே உங்களுக்கு துணையாய் உங்களுக்கு கேடகமாய் இருப்பார். பக்கத்தில் நல்லா சொல்லுங்க, அவரை நம்புங்க. அவரை நம்பின ஒருவனும் கைவிடப்படுவதில்லை. அவர் மேல் நம்பிக்கை விசுவாசம் வைத்திருக்க ஒருவரும் ஏழையாவதில்லை, தரித்திரனாவதில்லை. எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் வருகிறவன் அவர் உண்டென்றும் அவரை உண்மையாய் தேடிகளுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இன்றைக்கு நீங்கள் இந்த ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசித்தால் உங்கள் சூழ்நிலைகளை, உங்கள் தேவைகளை, உங்களுடைய பிரச்சனைகளை, உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு கையை உயர்த்தி அவரை பார்த்து, ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை விசுவாசிக்கிறேன். யாரா இருந்தாலும் இந்த உலகத்தில் உயர்த்த முடியாத கிருபை உம்மிடத்தில் உண்டு, அந்த பலன் உம்மிடத்தில் உண்டு. அவனுடைய முழு நம்பிக்கையும் என்னுடைய பலத்தில் அல்ல, என்னுடைய சாமர்த்தியத்தில் அல்ல, என்னுடைய வேலையில் அல்ல, ஆனால் ஜீவனுள்ள தேவனாகிய உம் பேரில் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிறேன். இந்த உலகத்தில் வந்த எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஒளியே, இன்றைக்கு நான் உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிறபடியால் நீர் என்னை ஆசீர்வதிப்பீராய். வேதாமத்தில் ஆபிரகாம் ஒரு மனிதனை பார்க்கிறோம். அந்த ஆபிரகாம் ஆண்டவர் அறியவில்லை. அவங்க அப்பா தேராக விக்கிரகங்களை செய்ததை வழிபட்டு வந்தான். அவனுடைய தகப்பனாகிய தேராக விக்கிரகங்களை செய்ததை விற்று வியாபாரம் நடத்தி வந்தான். அந்த குடும்பத்தில் பிறந்தவன் தான் ஆபிரகாம். ஆபிரகாம் அந்த விக்கிரக வழிபாட்டிலே வளர்க்கப்பட்டவன். ஆனால் ஒரு நாளிலே சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனுக்கு தரிசனமாகி, ஆபிரகாமே நீ என்னை விசுவாசித்தால், நீ என்னுடைய வார்த்தையை கை கொண்டால், நீ என்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து என்னை பின்பற்றுவாயானால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஆபிரகாமின் இனஜன பந்துக்கள் குடும்பங்கள் எல்லாம் விக்கிரகங்களை வழிபட்டு வந்தாலும் அன்றைக்கு ஆபிரகாம் ஒரு தீர்மானம் பண்ணினார், இந்த மெய்யான தெய்வமே என்னுடைய தேவன், அவரை நான் பின்பற்றுவேன் என்று சொல்லி தன் இனத்தை விட்டு, தன் ஜனத்தை விட்டு, தன் எல்லா மக்களை விட்டு, தன் ஊரை விட்டு இயேசுவை பின்பற்ற தீர்மானித்தான். யெகோவா தேவனை பின்பற்ற தீர்மானித்தான். ஆகவே தான் தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். பரிசுத்த வேதாகம் சொல்கிறது, பூமி தாங்க முடியாத அளவிற்கு அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், பொன்னை வெள்ளியை கொடுத்தார், மிருகஜீவனை கொடுத்தார். இன்னைக்கு ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே இந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் காரணம் என்ன? எப்படி விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டாய்? உன் அப்பா சாதாரண ஒரு விக்கிரகத்தை செய்து வழிபட்டவர் தானே, அவருக்கு சொத்து ஒன்று இல்லை என்று கேட்டால் ஆபிரகாம் சொல்லுவான், நான் ஆராதிக்கின்ற தேவன், நான் நம்பிக்கை வைத்திருக்கின்ற இந்த ஜீவனுள்ள தேவன் என் ஏழ்மையிலிருந்து என்னை தூக்கி எடுத்து இன்னைக்கு என்னை உயர வைத்து என்னை ஆசீர்வதித்து எனக்கு உண்டாயிருக்கின்ற சம்பத்தெல்லாம் தந்தவர் ஒருவர் இருப்பார் என்றால் அவர்தான் வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காராகிய தேவன். மனிதன் என்னை பணக்காரனாக்கவில்லை, இந்த ஜீவனுள்ள தேவன் பெரு நான் வைத்த நம்பிக்கையே என்னை உயர்த்தினது என்று சொல்லி அவன் சாட்சி பகர்வான். 100 வயதிலே குழந்தை இல்லாத பொழுது அவன் தேவனை விசுவாசித்தான். தேவனை விசுவாசித்த பொழுது அவனுடைய செத்த சரீரத்தை உயிர்ப்பித்து, அவனுடைய மனைவியின் செத்த சரீரத்தை உயிர்ப்பித்து ஆபிரகாமின் 100வது வயதிலே அற்புத குழந்தை தந்தவர் தான் என்னுடைய தேவனாகிய கர்த்தர். நல்ல கைகளை தட்டி அவருக்கு நன்றி சொல்லலாமா? என் வார்த்தையை கேட்கின்ற அன்பு தகப்பன்மாரே, அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, இன்றைக்கு வாழ்வின் தேவை எதுவாக இருந்தாலும், இன்றைக்கு சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், உனக்கு வேலை இல்லை, மலட்டு கர்ப்பம், குழந்தை இல்லை, எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தது போல இன்று நீ இந்த ஜீவனுள்ள தேவனாகி இயேசுவை விசுவாசிப்பாயானால் நான் உனக்கு சொல்கிறேன், நிச்சயம் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், நிச்சயம் உனக்கு ஒரு வழி பிறக்கும். இன்றைக்கு என் வார்த்தை கேட்டுக்கொண்டு உனக்கு இந்த மாதம் முடிவதற்குள்ளாய் தேவன் உனக்கு பெரிய காரியத்தை செய்வார். இந்த ஆண்டு முடிவதற்குள் தேவன் உன்னை உயர்த்தி மேலே வைப்பார்.
காரணம் என் தேவன் ஏழைகளை உயர்த்துகிறவர். இன்றைக்கு நீ இந்த ஆராதனைக்கு ஒரு ஏழையா வந்திருக்கலாம். நீ சொல்லலாம், பாஸ்டர் நான் சாதாரண வேலை செய்கிறேன், நான் ஒரு பியூனு, நான் வீட்டு வேலை செய்கிறேன், ஒரு வாட்ச்மேனு, எனக்கு ஒரு வண்டி கூட இல்லை, சைக்கிள் தான் வச்சிருக்கேன்னு சொல்லி என்னுடைய ஆண்டவர் உயர்த்துகிறவர், ஏழைகளை உயர்த்துகிறவர், ஒன்றுமில்லாதவர்களை தூக்கி விடுகிறவர், சிறுமைப்பட்டவர்களை தூக்கி விடுகிறவர். நீ உண்மையா இயேசுவை விசுவாசித்தால் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். இந்த திருச்சபைக்கு வந்த நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த ஆலயத்துக்கு வரும் பொழுது தங்க வீடு இல்லாதபடி பிளாட்ஃபார்மில் படுத்திருந்தவர்கள், கைவண்டி இழுத்தவர்கள், மூட்டை சுமந்தவர்கள், இன்றைக்கு தேவன் அவர்களை ராஜாக்களாக பிரபுக்களாக உட்கார வைத்து அவளுக்கு வீடுகளை கொடுத்து அவளுக்கு கார்களை கொடுத்து ஆசீர்வதிக்க கூடுமானால் அது மனிதன் அல்ல ஐயா, மனிதன் அல்ல, இயேசுவின் பேரில் விசுவாசம் வைத்தபடினால் தேவன் அவளை உயர்த்தினார். இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கை அவர் பேரில் இருப்பதாக. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஈசாக்கின் பஞ்சத்தை மாற்றி 100 மடங்கு ஆசீர்வதித்தவர். யாப்பேசின் எல்லையை பெருக செய்தவர். எத்தனாக இருந்த யாக்கோபை ஆசீர்வதித்து பிரபுவாய் மாற்றியவர் உங்களையும் உயர்த்துவார். இந்த ஆபிரகாம் நம்ம எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கிறார். அவர் விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிறார். அந்த ஆபிரகாமை போல நீங்களும் இந்த ஜீவனுள்ள தேவன் பொருள் நம்பிக்கை வைக்கும் பொழுது உடைய இல்லாமையை இல்லாமல் போக பண்ணுவார். இன்று முதல் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்விக்கிற சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அவரே ஆசீர்வாதத்தின் ஊற்றி உறைவிடும். அற்பரில் வைக்கும் விசுவாசம் என்றால் என்ன? ஆபிரகாம் தேவனோடு ஒரு உடன்படிக்கை செஞ்சான். ஆண்டவரே, நீர்தான் என் தேவன், உம்மை தவிர வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன், உம்மை மட்டும் நான் பின்பற்றுவேன், நீதான் என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லி அந்த தேவனை மட்டும் பின்பற்ற ஒரு உடன்படிக்கை செய்தான். அவன் தேவனோடு செய்த உடன்படிக்கை நிமித்தம்தான் கர்த்தவனை ஆசீர்வதித்தார். உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் வேண்டுமா? இன்றைக்கு அவரோடு நீங்கள் ஒரு உடன்படிக்கை செய்யுங்க. தண்ணீர் முழுகி ஞானஸ்தான் எடுப்பதன் மூலம் நீங்கள் அவரோடு உடன்படிக்கை செய்கிறீங்க. அவரை பார்த்து சொல்கிறீங்க, இயேசுவே நீதான் என்னுடைய தேவன், உம்மை தவிர வேறு யாரையும் நான் வணங்க மாட்டேன், உம்மை தவிர வேறு யார் பின்னாலும் போக மாட்டேன், உம்முடைய ஆலயத்திலிருந்து உம்மை ஆராதிப்பதை தவிர வேற யாரையும் நான் தொழுது கொள்ள மாட்டேன். இயேசு ஒருவரே என் ஆண்டவர், இயேசு ஒருவரே என் தேவன், அவரை நான் ஆராதிக்கின்ற சொன்னால் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லை, வாழ்க்கையில் தேவைகள் உண்டு, இன்றைக்கு ஒரு தேவையோடு கூட வந்திருக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னும் அந்த தகப்பன் ஸ்தானத்தை அடையலைன்னு சொன்னால் கண்களை மூடிக்கொள்ளுங்கள், உங்களுடைய இடுப்பு மேலே கையை வைத்து கொள்ளுங்கள். நான் ஜெபம் பண்ணி இந்த நேரத்தில் உங்களுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை உங்கள் சரீரத்தில் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு இந்த ஆலயத்தில் குழந்தைகள் இல்லாதபடி தேவைகளோடு பிரச்சனைகளோடு வேண்டுதலோடு யார் வந்திருந்தாலும் நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். அந்த தேவனாய் கர்த்தருடைய வல்லமை எப்பொழுதே இவருடைய சரீரங்கள் இறங்கி வருவதாக என்று உடைய பலிபீடத்திலிருந்து நான் கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமை, ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே வல்லமை எப்பொழுதே ஒவ்வொருடைய சரீரங்களும் இறங்கி வருவதாக, குறைகள் நீங்குவதாக, பிள்ளை இல்லாத தன்மை மாறுவதாக, குழந்தைகளை தாரும், மலட்டுத்தன்மைகளை மாற்றும், ஆசீர்வதியும், அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ரெண்டாவதாக, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நமக்கு தேவையான காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன தேவைங்க? கர்த்தருக்கு பயம். முதலாவது தேவன் பொருள் வைக்கிற விசுவாசம். ரெண்டாவது அவருக்கு பயப்படுகிற பயம் என்னுடைய வாழ்க்கை இருக்குமானால் தேவனை ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 22:4 வாசிங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா. கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன். எல்லாம் சொல்லுங்க. கர்த்தருக்கும் பயப்படுதலுக்கும் வரும் பலன். எதற்கு பலன் வருங்க? கர்த்தருக்கு பயந்தா அதற்கு தேவன் ஒரு பலனை தருகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பலத்தில் என்ன பலன் வருதுங்க?
ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். யார் யாருக்கு ஐஸ்வர்யம் வேணும்? அப்பா ஆமாம். யார் யாருக்கு கனம் வேணும், ஜீவன் வேணும்? எல்லாருக்குமே வேணும். அப்போ அதுக்குள்ள ஸ்கீ என்னன்னா, ஆண்டவரே உமக்கு நான் பயப்படுகிறேன். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஊட்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். பாருங்க, இங்கே ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்திற்கு ஆபிரகாமை பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு யோபுவை பார்க்கிறோம். யோபை குறித்து தேவன் கொடுக்கிற சாட்சி, அவன் கர்த்தருக்கு பயந்தபடினாலே பொல்லாப்புக்கு விலகிறவனாய் காணப்பட்டான். ஆகவே தேவன் அவனை ஆசீர்வதித்தார். யோபு கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினபடினால் அவன் வீட்டை சுற்றிலும் வேலி அடைத்தார். சத்துரு உள்ளே நுழையாதபடி அவனை வேலி அடைத்து அவனை பாதுகாத்து அவனுடைய சம்பத்தை பெருக பண்ணி அவனை ஆசீர்வதித்தார். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தை தருகிறது, பாதுகாப்பை தருகிறது, சம்பத்தை ஆஸ்வதிக்கிறார், ஐஸ்வர்யத்தை தருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோபுடைய வாழ்க்கை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, யோபு 31ஆவது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். யோபு தன் வாழ்க்கை குறித்து சாட்சி பகிர்றான். நான் யாருக்கு அநியாயம் செய்ததில்லை, நான் ஆண்டவருக்கு பயந்தபடினால பொல்லாப்புக்கு விலகிறேன், எல்லாரையும் கனப்படுத்தினேன். ஆமாம், இந்த திக்கற்றவங்களை ஒடுக்கவில்லை, கண்ணு தெரியாதவங்க, ஏழைகள், பிச்சைக்காரர்கள் எல்லாம் நேசித்தேன், அவளுக்கு ஆகாரம் கொடுத்தேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் என் மெய் சிலிர்க்கிறது. கர்த்தருக்கு பயந்து நான் வாழ்ந்து எல்லாரையும் ஆதரித்து நன்மை செய்தேன் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறான். அவன் கர்த்தருக்கு பயந்தபடினாலே ஒவ்வொரு நாளும் பலிபீடம் கட்டி தன் பிள்ளைகள் 7 குமாரருக்காக 3 குமார்த்திகளாக ஒவ்வொரு நாளும் பாவ பிரயசித்தம் செய்து, ஆண்டவரே ஏதாவது பாவம் செய்திருந்தா மன்னிங்கன்னு சொல்லி தகன பலிகளை செலுத்தினான். அதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் உமக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறேன், உமக்கு பயந்து நடக்க விரும்புகிறேன், உடைய கற்பனைகளை கைக்கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான். காரணம், அவருக்கு பயப்படுகிற பயம் என்னுடைய வாழ்வில் இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? துணிச்சலா எது வேண்டுமானால் செய்யலாம், பேசலாம். ஆனால் எங்கள் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணேன்னா அந்த உன்னதமான தேவனுக்கு நான் பயந்து நடக்கிறேன். என்னுடைய ஆயுசு காலமெல்லாம் அந்த 70 ஆண்டுகள் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமானதை செய்ய ஒவ்வொரு நாளும் நான் முயற்சிக்கிறேன். ஆகவே தான் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே தான் தேவன் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் வாழ்வில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டா? யோசேப்பு சொல்லுகிறான், நான் அவருக்கு பயந்திருக்க அப்படினால இவ்வளோ பெரிய பொல்லாப்பை நான் எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிறான். 2 கொரிந்தியர் 5ஆவது அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாய் இருக்கிறோம் என்று நம்புகிறேன். கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து ஒரு நாள்ல நான் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய நியாய சிங்காசனம் வைத்திருக்கும் பொழுது அவருக்கு முன்பதாக நான் நின்று என் வாழ்க்கை குறித்து நான் கணக்கு வைக்க வேண்டும். ஆகவே தான் என் வாழ்க்கை அவருக்கு முன்பதாக சுத்தமாக வைத்திருக்க விரும்புகிறேன். ஒரு நாள் வரப்போகிறது, இயேசு திரும்ப வரும் பொழுது அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பார், புஸ்தகங்கள் திறக்கப்படும், மனிதனுடைய அந்தரங்கங்கள் வெளிப்படும். நம்ம இந்த பூமியில செய்த எல்லாம் ஒரு வீடியோ காட்சி போல வெளிப்படும். தேவனுக்கு முன்பதாக, கோடா கோடி தூதர்களுக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆராய்ந்து பார்ப்பார், நம்முடைய வாழ்வுக்கேற்ற பலனை தருவார். ஆகவே தான் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனிதர் முன்பதாக இந்த உலகத்தில் அவருக்கு பிரியமாய் நாம் காரியங்களை செய்யும்படியாய் விரும்புகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறனால் வருகிற ஆசீர்வாதங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு, சொல்லுகிறேன் கேளுங்கள். நீதிமொழிகள் 10:27 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்பட்டினா உனக்கு ஆயுசு காலத்தை கூட்டி தருவார்.
ரொம்ப நாள் வாழோன்னு சொல்லி நீ விரும்பினா கர்த்தருக்கு பயந்தால் அவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தருவார். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 26, 27 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். நீங்க கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, தைரியம் இருக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் உண்டாகும். கர்த்தருக்கு பயந்தனுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தை தருவார். நீதிமொழிகள் 29, 25 வாசிங்க. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ஒரு ஆமென் சொல்லலாமா? மனுஷனுக்கு பயந்தேனா அது உனக்கு கண்ணி வரும், ஆமா, ஆபத்துகள் வரும். ஆனா கர்த்தரை நம்புகிறவனுக்கோ திட நம்பிக்கை உண்டு. கர்த்தரை நம்புவதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம், அது ஜீவ ஊற்று என்று சொல்லப்படுகிறது. அவை கர்த்தரை நம்பும் பொழுது ஆபத்துகளுக்கு விபத்துகளுக்கு விலக்கி பாதுகாப்பா. 128ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவனுக்கு அநேக ஆசீர்வாதங்கள், அவனுக்கு ப்ராஸ்பரிட்டி, ஃப்ரூட்டிவிட்டி, லாஞ்சிவிட்டி என்று சொல்லி அநேக ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். சமாதானத்தை காண்பான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் என்னாலும் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் வருகிற ஆசீர்வாதங்களை தேவன் உங்கள் வாழ்வில் தருவாராக. உங்களுக்கு நீடித்த ஆயுசு காலத்தை தருவாராக. எல்லாம் 2 கையை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்களேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால எல்லா வியாதிகளுக்கு, எல்லா நோய்களுக்கு என்னை விலக்கி பாதுகாப்பீராக. கொடிய நோய்கள் எதுவும் எனக்கு வரக்கூடாது, என் குடும்பத்தில் வரக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. என் குடும்பத்தை சுற்றிலும் வேலி அடைங்க, என் குடும்பத்தை சுற்றிலும் ரத்தம் தெளிங்க. நான் உமக்கு பயப்படுகிற பயத்தினால என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் இன்று முதல் ஆசீர்வதிப்பீராக. நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க. குடும்பத்தில் இளம் வயதில் மரணம் வரக்கூடாது, யாரும் விபத்தில் மறிக்கக்கூடாது, யாரும் யங் ஏஜில் மறிக்கக்கூடாது. எங்கள் எல்லாருக்கும் நீடித்த சுக வாழ்வை தருவீராக. இயேசுவின் நாமத்தினால அந்த சுக வாழ்க்கையை, நீடித்த ஆயுசு காலத்தை நான் விசுவாசத்தில் பெற்றுக்கொள்கிறேன். எனக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால அடைக்கலம், புகலிடம், பலன், ஆரோக்கியம், நீடித்த ஆயுசு காலம் உண்டாவதாக. இப்பவே கையை வைத்து உங்க சரீரத்தில் எங்க வியாதி இருக்குதோ அங்க கையை வைங்க. நான் உங்களுக்கு சுகம் உண்டாக ஜெபம் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதியை கடிந்து கொள்கிறேன். கர்த்தரை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் தானே தேவனுடைய ஜீவ ஊற்று ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்கி வருவதாக. யார் யாருடைய சரீரத்தில் என்னென்ன நோய்கள், பலவீனங்கள், வியாதியின் கிருமிகள் இருந்தால் அவைகள் சுகமடையும்படியாக இந்த சபையின் தகப்பனாக இருக்கிற நான் அப்போஸ்தல அதிகாரத்தோடு கூட அந்த நோய்களை கடிந்து கொண்டு கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நோய்கள் விலகுவதாக, மரண கண்ணிகள் நீங்குவதாக, ஜீவன் உண்டாவதாக. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இயேசு கிறிஸ்துவின் பரிபூரண ஜீவன் ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்கி வருவதாக. அவருடைய நாடி, நரம்பு, எலும்பு, தசை, திசுக்கள் இயேசுவின் நாமத்தில் பலன் கொள்வதாக. எல்லா பாராலிட்டிக்கல் அட்டாக்ஸை கடிந்து கொள்கிறேன், பக்கவாத வியாதிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. பிளட் பிரஷர்னால, எல்லாவற்றால் சுகர்னால வரக்கூடிய எல்லா நோய்கள், பலவீனங்கள் நீங்குவதாக. கண்களுக்கு நல்ல தெளிவான பார்வை உண்டாவதாக. இருதயம் சீராயிருப்பதாக. டயாபெட்டிக் கண்டிஷன்ஸ் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக, ஜீவன் உண்டாவதாக, தீர்க்காயுசு உண்டாவதாக, நன்மை உண்டாவதாக. 3வது, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, ஹோலினஸ், பரிசுத்தமான வாழ்க்கை அவசியம். பரிசுத்தம்னா என்ன? தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, குற்றம் சாட்டப்படாத வாழ்க்கை, ஒரு அப்பழுக்கற்ற வாழ்க்கை, அவருக்கு பிரியமாய் சாட்சியாய் வாழ்கிற வாழ்க்கை. பைபிளை பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு முன்பதாக பரிசுத்தமாக வாழ்ந்த
எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவருக்கு பிரியமான பரிசுத்த ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு அவர் சொல்வார், எனக்கு பரிசுத்தம் ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் சர்வ வல்லவர். அவர் யாரையும் பார்த்து என்னை மாதிரி வல்லமுள்ளவனாகிறேன்னு சொல்லலை. அவர் ஒன்று சொன்னார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீயும் எனக்கேற்ற பரிசுத்தமாக எனக்கு பரிசுத்தமான ஜனம். ஒரு வசனத்தை வாசிங்க, உபாகமம் 26:19 வாசிங்க சீக்கிரமாக. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்று அவர் உனக்கு சொல்லுகிறார். ராமன் சொல்லாமா? எப்போ உங்களை புகழ்ச்சியில கீர்த்தியில மகிமையாய் சிறந்திருக்க பண்ணுவார்? நான் சொன்னபடி நீ எனக்கு பரிசுத்த ஜனமா இருந்தீன்னா நான் உன்னை எல்லா வீட்டிலும் சிறந்திருக்க செய்வேன். இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்தை அவளுக்கு கொடுத்தார். எதற்காக கானானை கொடுத்தான்னா, கானானில் இருந்தவர்கள் அக்கிரமம் செய்தாங்க, ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சாங்க. அதனால அவங்கள துரத்தி விட்டு இந்த தேசத்தை இஸ்ரவேல் ஜனத்தை கொடுத்து, நீ எனக்கு பரிசுத்தமான ஜனமாயிரு, எனக்கு ராஜரீக ஆசிரிய கூட்டமாயிரு, அப்போ நான் உயர்த்துவேன்னு சொல்லி அங்கே ஆண்டவர் வைத்தார். நான் அவங்க அந்த மாதிரி செய்யலை. அதனால தான் ஆண்டு அவங்கள மேலே கோபமாக இருந்தார். நான் ஆண்டு உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, ஏம்மா நான் ரட்சித்தனேன், உன்னை பாவத்திலிருந்து, கடன்லேருந்து, அழிவுலேருந்து, வியாதிலிருந்து ரட்சித்து எனக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்டேன். எனக்கு பிரியமாய் வாழ்வாயா, பரிசுத்தமாய் வாழ்வாயா? கோணலும் மாறுபாடும் நிறைந்த இந்த சந்ததியின் நடுவில் நீ குற்றமற்றவனாய், மாசற்றவனாய், கபடற்றவனாய், தேவனுக்கு பிரியமான பிள்ளையாய், ஒரு சுடரொளியாய் பிரகாசிப்பாயா? 10 பேர் தான் ஆமேன்னு சொன்னாங்க. மற்ற பேர்லாம் ஆமா பாஸ்டர், யோசிக்கிற பாஸ்டங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஏமே ஆண்டவனை ரட்சித்ததுக்கு காரணம், நீ அந்த கபடற்றவனாய், மாசற்றவனாய், பரிசுத்தமாய் அவருக்காய் வாழ வேண்டும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு ராஜா உமக்கு முன்பதாக அந்த பரிசுத்தமாய் வாழ எனக்கு ஒவ்வொரு நாள் கற்றுக் கொடுங்க. என் வார்த்தையில் பரிசுத்தம், என் பேச்சில் பரிசுத்தம், என் பார்வையில் பரிசுத்தம், என் நடத்தையில் பரிசுத்தம், என் வாழ்க்கையில் பரிசுத்தம், என் குடும்பத்தில் பரிசுத்தம், என் கைகளில் பரிசுத்தம், எல்லாவற்றிலும் நான் பரிசுத்தமாக இருக்க எனக்கு கற்றுத்தார ஆண்டவரே. ஹல்லேலூயா. 24 சங்கீதம் 4 சொல்லுகிறது, கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாய் கொப்புக்கூடாமலும் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே அவன் கர்த்தருடைய சந்ததியில் காணப்படுவான். யாருடைய கூடாரத்தில் ஏறுவான்? யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான்? கைகளில் சுத்தமுள்ளவன். உங்கள் பரிசுத்த கைகளை உயர்த்தி ஆண்டுக்கு முன்னாடி என் கைகளை கழுவுங்க ஆண்டவரே. இந்த கையில் நான் லஞ்சம் வாங்கக்கூடாது சொல்லுங்களேன். இந்த கையில் நான் லஞ்சம் வாங்கக்கூடாது, இந்த கையில் பொய் கணக்கு எழுதக்கூடாது, இந்த கையில் திருட்டு காசு வாங்கக்கூடாது, இந்த கையில் மனைவி அடிக்கக்கூடாது, இந்த கையில் நான் கோபப்படக்கூடாது. இந்த கைகள் பரிசுத்த கைகளாக உம்முடைய ஆலயத்தில் வந்து உயர்த்தி உம்மை ஆராதிக்கிற கைகளாக இந்த கைகளை ஆசீர்வதிங்கப்பா. என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு பலன் அளிக்கிற தேவன். உன் கை சுத்தமாக இருந்தா அந்த கைகள் சுத்தத்திற்கு ஏற்ப தேவன் உனக்கு பலன் தருவா. சங்கீதம் 18:20 சொல்லுகிறது, என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டுனா. பைபிளை பார்த்தீங்கன்னா பரிசுத்தமாக வாழ்ந்த மனிதர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தானியேலின் வாழ்க்கை எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. தானியேல் 6:4 வாசிங்க. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. தானியேல் வேலை ஸ்தலத்தில் அவன் வேலை செய்த பொழுது ஏறத்தால் 60 ஆண்டுகள் வேலை செய்யலாம். நம்மளுடைய வாழ்க்கையில ஒருவர் கூட ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியவே இல்லை.
அவ்வளவு உண்மையா சாட்சியா அவன் வாழ்ந்தான். ஆகவே தான் தேவன் தானியேலை உயர்த்தினார். சிங்க கபிக்கு அவனை தப்பித்திற்கான என்ன? தானியேல் 6:22 சொல்கிறது, அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாய் உமக்கொன்பதாக நான் நீதிக்கேடு செய்ததில்லை. பாருங்க, அவனுடைய குற்றமில்லாத வாழ்க்கை உன்னை விடுவிக்கும். கர்த்தர் உனக்காய் பரிந்து பேசுவார், கர்த்தர் உனக்காய் யுத்தம் செய்வார். நீ சாட்சியா பரிசுத்தமா வாழ்ந்தீனா மேல பலர் அபாண்டமாய் பழி சொன்னாலும் ஆண்டவர் உனக்காய் எழுந்து நிற்பார். ஆண்டவர் உனக்காய் குரல் கொடுப்பார். உன்னை கைவிடவே மாட்டார். நீதிமானின் சத்தத்திற்கு அவர் இறங்கி அவருக்கு பதில் தருகிற நல்ல தேவனுடைய வேலை ஸ்தலத்தில் உனக்கு விரோதமாக பல குற்றச்சாட்டலாம், பல தவறாய் சொல்லலாம். தானியேலுக்கு இறங்கி அவன் மேலே எல்லாம் குற்றம் சாட்டி அவனை சிங்கக்கவியில் போட்டால் கூட தேவன் அவனுக்காய் எழுந்து நின்று அவனுக்காய் குரல் கொடுத்த ஆண்டவர். அல்லேலூயா. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சுத்தம் இருக்குதுங்களா? கணவன் மனைவி உறவில் சுத்தம் இருக்குதா? கணவன் மனைவி உறவில் பரிசுத்த கேடுகள் ஏதாவது இருக்குதா? அப்படி இருந்தால் குடும்பத்தில் வியாதி, சாபம், பிரச்சனை வரும். உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். கர்த்தருக்கு முன்பதான அந்த பரிசுத்தம், வேலையிலே பரிசுத்தம், அவன் வாழ்க்கையிலே பரிசுத்தம். அப்படி இருந்தால் கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் கையை உயர்த்தி கொள்ளுங்க. உங்கள் வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்த நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு விரோதமாய் வருகிற குற்றச்சாட்டுகள் மாறுவதாக, உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன்கள் வருவதாக, உங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகள் வருவதாக. ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளையும் உங்களோட கரத்தில் தருகிறப்பா. அவர்கள் செய்கின்ற வேலைகளை ஆசீர்வதிங்க. அவர்கள் வேலை ஸ்தலத்தில் விரோதமாய் வருகிற பொறாமைகள், எரிச்சல்கள், வன்கண்கள் மாறுவதாக. தவறாய் குற்றம் சாட்டப்பட்டதெல்லாம் மாற்றி அவளுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன்கள் வருவதாக, வர வேண்டிய இன்கிரிமெண்ட்டுகள் வருவதாக, வர வேண்டிய உயர்வுகள் வருவதாக. வேலை ஸ்தலத்தில் நீர்களை ஆசீர்வதிப்பீராக. உங்க பிரியமான ஜனங்கள், பரிசுத்தமாய் வாழ்க்கை வாழ்கிறவர்கள், இதுவரை அவளுக்கு எந்தெந்த நன்மை தடைபட்டதோ இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இந்த தடைகள் நீங்கும்படியாய் கட்டளையிடுகிறேன். சகல தடைகள் நீங்குவதாக. தடைகளை நீக்கி போடுகிறவர் என்று அந்த தடைகளை நீக்கி போடுங்க. Give them a breakthrough. இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு வேலையிலே வர வேண்டிய நன்மைகள், சகாயங்கள், உதவிகள், ப்ரமோஷன்கள் இயேசு நாமத்திலே வருவதாக. வேலையில்லா திண்டாட்டம் மாறுவதாக. திருச்சபைக்கு ஒரு விசுவாசி கூட வேலை இல்லைன்னு கஷ்டப்படக்கூடாது. அவரவருக்கு ஏற்ற வேலைகளை தருவீராக. கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைப்பதாக. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதியிருக்கிற பிள்ளைகள் அந்தந்த நல்ல வேலை ஸ்தலங்களை அரசாங்க உத்தியோகங்கள் கிடைப்பதாக. அரசாங்க உத்தியோகங்கள் தேடி வருவதாக. வீசாக்கள் கிடைப்பதாக. வெளிநாட்டுகளை வேலை செய்வதற்குரிய வாசல்கள் திறக்கப்படுவதாக. தானியேலை உயர்த்தின ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தை உயர்த்தி நல்ல வேலைகளை தந்து ஆசீர்வதிப்பீராக. ஆமென். 4வது, வேகமாய் முடிப்போம். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். A faithful man will receive the blessings of God. நீதிமொழிகள் 28:20 வாசிங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பா. ஆண்டவர் சொல்லக்கூடிய 4வது காரியம், நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் விரும்புகிற அந்த உண்மை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? வேலை ஸ்தலத்தில் உண்மை, வாழ்க்கையில் உண்மை, எல்லாவற்றிலும் நான் உண்மையாக இருந்தால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? பரிபூர்ண ஆசீர்வாதம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதியின் பதார்த்தம் இறங்கி வரும். ஆண்டவர் கேட்குறாரு, கொஞ்ச காரியத்திலே நீ உண்மையாக இல்லையாப்பா, நான் எப்படி அநேகபட்சம் மேல் அதிகாரியாக வைப்பேன்? உனக்கு கொடுத்த கொஞ்சம் வேலை, கொஞ்சம் பொறுப்பு, கொஞ்சம் உத்தரவாதம், அதில் உண்மையாக இருக்கிறாயா? ஒரு 500 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்கிட்டு வானா மீதி பாக்கெட்டில் போட்டு ராங் கணக்கு எழுதி கொடுக்குறாய பில்லை, அப்புறம் எப்படி உன்னை நான் ஆசீர்வதிக்க முடியும்? உனக்கு வேலை கொடுத்த வேலை ஸ்தலத்தில் நீ உண்மையா இல்லையே, தவறாக செய்திய அநேக காரியத்தை எப்படி உன்னை ஆசீர்வாதம். அதான் ஆண்டவர் சொல்கிறார் லூக்கா 16வது அதிகாரத்தில் அவருடைய வார்த்தை சொல்லும் போது, லூக்கா 16:10-12 முடிய,
உலக காரியத்தில் நீ உண்மையா இல்லைன்னா உன்னை நம்பி எப்படி நான் ஆவிக்குரிய காரியத்தை தர முடியும்? கொஞ்ச காரியத்தில் நீ உண்மையா இல்லைன்னா உன்னை நான் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? இன்னொருத்தனுடைய காரியத்தில் நீ உண்மையாக இல்லாவிட்டால் உனக்கு சொந்தமாக எப்படி கொடுக்க முடியும்? உனக்கு இப்போ வாடகைக்காக கொடுத்த காரியத்திலேயே நீ உண்மையாக இல்லை, இப்போ நான் எப்படி உனக்கு சொந்தம் ஆசீர்வாதத்தை தர முடியும்? உனக்கு வாடகை கொடுத்த வீட்டை கண்ணாபிண்டான்னு வைக்கிற, ஜன்னலை உடைக்கிற, கதவை உடைக்கிற, பெயிண்ட் அடிக்கிறதில்ல, அப்புறம் எப்படி உனக்கு சொந்த வீடு வேணா எப்படி உனக்கு சொந்த வீடு தருவேன்? நீ குடியிருக்கக்கூடிய வாடகை வீட்டை சொந்த வீடு மாதிரி பாவிச்சு நல்லா வச்சு உனக்கு நல்ல வீடை, வசதியான வீட்டை தருவேன். உனக்கு கொடுத்துருக்கிறதுல உனக்கு கர்த்தர் கொடுத்து பார்க்குறாரு, நீ எப்படி அதை நிர்வகிக்கிறான்னு சொல்லி. மோசே குறித்து ஆண்டவர் கொடுக்குற சாட்சி, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். மோசே ஒரு ஆட்டை மேய்ச்ச மோசேயை நம்பி 20 லட்சம் மக்களை கொடுத்தார். 20 லட்சம் மட்டுமில்லை, ஏராளமான ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். மோசே அவன் கையில் கர்த்தர் கொடுத்த எல்லா பொறுப்புகளை உண்மையாக இருந்தான், உத்தரவாதமாக இருந்தான், பொறுப்பாக இருந்தான். ஆகவேதான் தேவன் அவனை பெரிய தலைவனாய் உயர்த்தினார். கையை உயர்த்து ராமன் சொல்லலாமா? பிரதர், சிஸ்டர், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறீங்களா? உங்கள் வேலை ஸ்தலத்தில் உண்மையாக இருக்கீங்களா? 8 மணி நேரம் வேலை செய்யணும். நீங்கள் காலையில் போகும்போதே பஸ்ஸு லேட்டுன்னு 1 மணி நேரம் டெமிக்கி சர்ச்சுக்கு வர மாதிரி. ஆமாம், சாயங்காலம் நேரத்தில் பர்மிஷன் போட்டு வரீங்க, சம்பளம் மட்டும் 30 நாள் வாங்குறீங்க. ஆனால் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒழுங்காக வேலை செய்தலை. ஆஃபீஸ் இருக்கிற பேனா, ரப்பர், ஸ்கேல் எல்லாம் திருடிட்டு வந்து வீட்டில் பிள்ளைகளுக்கு கொடுத்துறீங்க. இந்தாம்மா ஃப்ரீயாக கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆஃபீஸ் இருக்கிறதெல்லாம் கொண்டு வரீங்க. ஆமாம், மேல ஸ்தலத்தில் உண்மையாக இல்லையே, அப்புறம் எப்படி கர்த்தரை ஆசீர்வதிப்பார்? உன்னுடைய எல்லா காரியத்திலும் நீ உண்மையாக இருந்த, உண்மை என்றால் நம்பத்தக்கவன், உத்தரவாதம் உள்ளவன், நாணயம் உள்ளவன், சொன்னதை செய்கிறவன். இவனை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்கலாம். இவன் தப்பா எனக்கு ரிப்போர்ட் கொடுக்க மாட்டான். ஊழியத்துக்கு போகாமையே ஊழியத்துக்கு போனேன்னு ரிப்போர்ட் கொடுக்க மாட்டான். ஜீவக்குள்ள நடத்தாமையே ஜீவக்குள்ள நடந்ததுன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்க மாட்டான். எல்லாவற்றிலும் அவன் உண்மையாக இருப்பான். உண்மையாக இருக்கிறபடினாலே நான் அவனை ஆசீர்வதித்து அவனை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்துவார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவரே, என்னை நம்புங்க. கையை சொல்லுங்க, என்னை நம்புங்க ஆண்டவரே. உமக்கு முன்பதாக நான் உத்தமமாய் நடக்க விரும்புகிறேன், உண்மையாய் நடக்க விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவி கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவருடைய வல்லமை வழங்க பண்ண முடியாது. அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவி கொண்டிருக்கிறது. உன்னை கர்த்தர் பார்க்கிறார், உத்தம குணத்தை பார்க்கிறார். காலை இப்படி உத்தம குணத்தை பார்த்து சொன்னார், நான் இவன் போய் வந்த தேசத்துக்கு உன்னை சேர பண்ணுவேன். ஏனென்றால் இவன் வேறே ஆவியுடையவன், இவன் உத்தமா என்னை பின்பற்றினான்னு சொல்லி அவனை குறித்து சாட்சி கொடுத்து அவனை ஆசீர்வதிக்க. பிரதர், ஏன் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கல? உங்கள்கிட்ட உண்மை எதிர்பார்க்கிறாயா? உள்ளத்தில் உண்மை எதிர்பார்க்கிறார். உனக்கு ஒரு வேலை கொடுத்தா கமிஷனுக்கு வேற ஜாஸ்தி வாங்குறேன், வேற இன்னொருத்தங்கிட்ட அந்த வேலைகிட்ட வேற கொட்டேஷன் வாங்கி அவங்ககிட்ட கமிஷன் வாங்குறேன். ஆமாம், இந்த வேலை போய் செய்யணும், அவங்ககிட்ட ஏற்கனவே பேசி வச்சுக்கிறேன், நீ இந்த அளவுக்கு கொட்டேஷன் போட்டு கொடு. ஆமாம், இந்த அளவுக்கு நீ கொடுத்தீன்னா நான் உனக்கு இந்த வேலையை நான் வாங்கி தரேன். என்ன அநியாயம்! அடுத்தவன் காசை கொள்ளையடிச்சு நீயும் பங்கு போட்டு அவனுக்கு பங்கு போட்டு உன்னை கர்த்தர் ஆஸ்வதிப்பாரா? உயர்த்துவாரா? மாட்டார். ஏன்? கர்த்தருக்கு முன்னாடி நீ உண்மையா இல்லை. நீ சின்ன காரியத்தில் உண்மையாக இருந்தேன்னா தேவன் படிப்படியா ஓஹோ 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 என்று உயர்த்தி கொண்டே வருவார். தேவனுடைய வழிகளை கற்றுக்கொள், தேவனுடைய படிகளை கற்றுக்கொள். உலகத்தாரை நம்பி உலகத்தார் செய்கிற வழியில நீ போகாதே. ஆனால் தேவனுக்கு பிரியமாய் நடந்தாயானால் அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ், ராஜ்யம், உண்மையத்துவம் அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கவே முடியாத ஒரு காரியம். அந்த உண்மை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். குறுக்கு வழியில் மேலே வர முயற்சிக்காத, நீதியாய் கர்த்தனை உயர்த்துவான்னு சொல்லி இந்த நீதியாய் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? குடும்பத்தில் உண்மை, வேலை ஸ்தலத்தில் உண்மை, எல்லாவற்றிலும் உண்மையாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு கனத்தையும் ஆசீர்வாதம் தருவார். கடைசியாக ஆசீர்வதிக்கப்பட தேவையான காரியம் தாழ்மை. எல்லாம் சொல்லுங்க, என்னங்க? தாழ்மை. வாசிங்க 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். சில வசனத்தை அவங்களை சொல்லுகிற குறித்து கொள்ளுங்க. ஆமா, நீதிமொழிகள் 29:23 சொல்லுகிறது,
மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மன தாழ்மை உள்ளவனோ கனம் அடைவான். பாகம் 8:12-14 வரைக்கும் சொல்லுகிறது, உன் இருதயம் மேட்டுமை அடையாமல் உன்னை அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணுகிறமாகிய அவரையே நினைத்து கொள்வாயாக என்று சொல்லுகிறது. என் கை பலத்தினால் செஞ்சேன்னு சொல்லாத, ஆண்டு நினைத்துக்கொள். தாழ்மைனா என்ன? தாழ்மை என்றால் தேவ கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, எல்லா கிருபை நான் வாழ்ந்திருக்குது அவருடைய கிருபை, நான் பிழைத்திருக்குது ஆசீர்வாத கிருபை, என் கை சாமர்த்தியம் அல்ல, என் கை திறமை அல்ல, என் பலன் அல்ல, என்னை உயர்த்துவது அவர் கிருபையே. கையை உயர்த்தி சொல்லாமல், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இங்கே எனக்கு பாராட்டினேன் எல்லா கிருபைக்காய் நன்றி, உம்முடைய கிருபை தான் இன்றைக்கி நான் இப்படி இருக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறேன்னா உங்கள் கிருபை. உங்கள் கிருபை இல்லைன்னா இன்றைக்கி ட்ரெஸ் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் ஒரு பச்சை துணி போட்டு படுத்திருப்பேன், ஒரு ப்ளூ கவுன் போட்டு படுத்திருப்பேன். உங்கள் கிருபை என்னை தாங்கிறபடியா இன்றைக்கு நான் இந்த ஆலயத்தில் நல்ல ஆடைகளை அணிந்து உம்மை ஆராதிக்கிறேன். உடைய கிருபை என்னை வாழ்வில் இருக்கிறபடியால் தான் இன்னைக்கு எனக்கு இந்த மேன்மை, இந்த நன்மையெல்லாம் என்னுடைய தாழ்த்துகிற ஆண்டவரே. இந்த மனத்தாழ்மை என்பது ஒரு தெய்வீக சுபாவம். ஆண்டோடத்தில் இந்த கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம். 131 சங்கீதம் 1 விதமாய் வாசிங்க. சங்கீதம் 131:1. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்பு உள்ளதல்ல, இருதயம் இருமாப்புள்ளதல்ல, கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாவீது அவ்வளவு அழகா சொல்றார், ஆண்டவரே கண்ணு மேட்டிமையால, சில மேட்டிமையான கண்களோடு கூட ஏற இறங்க மற்றவர்களை பார்ப்பாங்க. சில நடக்கும் போது அப்படியே கழுத்தை தூக்கி அப்படியே கம்பீரமோ இப்படி ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஆமாம், இவ்வளோ நாளே அந்த பெருமை இருக்கும். ஆமாம் ஆமாம், சிலருக்கு பிரைஸ்லாம் அது கூட வாய் திறக்க மாட்டாங்க. சிலருக்கெல்லாம் மன மேட்டிமை, சிலருக்கு பெருமை. உங்களுக்கு பைபிள் நல்லா தெரியும். ஏப்காத் நேச்சா மேட்டிமையாக இருந்தான். நான் தான் கட்டினதுன்னா, ஆமாம் என்னுடைய அரசாங்கம், என்னுடைய ராஜ்யம், என்னுடைய குடும்பம்னா கடைசியில் புள்ளத்திங்கனா மாறிட்டான். ஆமாம், சிலர் எல்லாம் அப்படி தான் கர்த்தர் மாற்றிட்டு வர்றார். ஆமாம், மேட்டுமையாக இருந்தவங்க அவங்கெல்லாம் கடைசியில் புல்லை திங்க வைக்கிறார், மிருகத்தோடு உட்கார வைக்க. அப்போ தான் புத்தி வருகிறது. சரி, தாவீது சொல்லும்போது கரவால ஆடுகள் பின்னே நடந்த என்னை ஆண்டவர் ராஜ சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். தாவீதை போத நினச்சிட்டான், ஐயா இன்னைக்கு நான் அந்த ராஜ மேன்மை எனக்கு இருக்குதுன்னா, ஒரு காலத்தில் ஆடுகள் பின்னாடி வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தேன். இந்த வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த என்னை அவருடைய கண்கள் கண்டது. என்னை என்னைக்கு தூக்கி விட்டு ராஜ அரண்மனையில் ஒரு ராஜாவாக என்னை வைத்து அலங்கரிக்கிறார் என்றால் அது அவருடைய சுத்த கிருபை. ஆமாம், ஒரு அருமையான ஒரு மிஷனரி இருந்தார், வில்லியம் கேரி என்று சொல்லப்பட்டவர். அவர் கல்கத்தாவில் ஒரு மிஷனரியாக வேலை செஞ்சார். இங்கிலாந்து தேசத்துலேருந்து வந்து ஒரு மிஷனரியாய் பணியாற்றி வேதாமத்தை பெங்கால் மொழியில் மொழிபெயர்த்தார். ஒரு நல்ல ஒரு புகழ்பெற்ற ஒரு மனுஷனாக இருந்தார். அவருக்கு ஃபேர்வெல் கொடுக்கும் பொழுது அவர் எல்லாம் புகழ்ந்தாங்க. ஒரு இங்கிலாந்து நாட்டு மனுஷனுக்கு அவர் இவ்வளோ புகழ்றது பிடிக்கல. உடனே சொன்னார், வில்லியம் கேரி, ஐ நோ யூ, யூ ஆர் ஓன்லி ஷூ மேனார். நீ செருப்பு வேலை செய்கிற மனுஷன் தான்டா. நீ இங்கிலாந்துடைய பற்றி தெரியும், செருப்பு வேலை செஞ்சிட்டு இருந்த, உனக்கா இந்த புகழ்னு கேட்டார். இந்த வில்லியம் கேரி தாழ்மையாக பதில் சொன்னார், நண்பரே நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க, நான் செருப்பு கடை வச்சிருக்கல, பழைய செருப்பை வாங்கி தைக்கிற வேலையில் இருந்தேன், என்னை கர்த்தர் உயர்த்தினார்னு சொன்னார். கைகளை உயர்த்துற ஹல்லேலூயா சொல்லலாமா? எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல. 1 சாமுவேல் 2:8-9 சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார வைக்கிற நல்ல தேவன் தான் என்னுடைய தேவன். என்னுடைய தாழ்மையை கண்ணோக்கி பார்க்கிறவர். அவருக்கு முன்பதாக அவனை தாழ்த்தினா குப்பையிலிருந்து தூசிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து உன்னை ராஜாவாக வைப்பார். ஒரு நாளும் எனக்குள் பெருமை வரவே கூடாது. கையை உயர்த்தி சொல்லுங்களேன், எனக்குள்ள ஒரு நாள் பெருமை வரவே கூடாதப்பா. என்னாலும் உனக்கு முன்பதாக தாழ்மையாக நடக்க வேணும். என்னோட அப்பாவை நான் நினைக்கிறேன். என்னோட அப்பா எவ்வளோ ஒரு பெரிய ஒரு அப்போஸ்தலராக சபஸ்தாபராக இருந்தால் கூட அவர் எப்போதும் ஏழைகளை நேசித்தார்.
தன்னை தாழ்த்தினார். யார் சின்னவங்க வந்தால் கூட அவள் இடத்துல அன்பா மரியாதையாக பழகுவார், பேசுவார், அவளை கனப்படுத்தினார். அவருக்குள்ள ஒரு தாழ்மை காணப்பட்டது. யாரையும் அற்பமாக நினைக்கல. எவ்வளோ நல்ல மாதிரிகள் நமக்கு என்பதாக நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த தாழ்மை கற்றுக்கொள்வோம். 5 காரியங்களை சொல்ல, 5 படிகள். முதலாவது என்னங்க? சத்தமாக சொல்லுங்க. முதலாவது விசுவாசம். 2வது என்னங்க? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 3வது என்னங்க? பரிசுத்தமாய் வாழுதல். 4வது என்ன சொன்னோம்? ஆமாம். 5வது தான். 5 குணங்களும் நமக்குள் இருந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். உங்களை ஆசீர்வதிக்க நான் ஜெபம் பண்ணுகிறேன். எல்லாரும் எழுந்து நிற்போமா? உங்கள் பேரில் தேவனுடைய கிருபை வரும்படியாக, உங்களுக்கு நன்மைகளை கர்த்தர் தரும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக சுருக்கமாய் ஜெபம் பண்ணி உங்களை அனுப்ப போகிறேன். 2 நிமிடங்கள் எழுந்து நின்று கண்களை மூடி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கைகளை உயர்த்தி ஆண்டை நோக்கி பார்ப்போமா? அன்பின் பிதாவே, இந்த ஆராதனையிலும் தங்கள் உள்ளங்களை உமக்காய் ஒப்பு கொடுத்திருக்கிற அன்பு சகோதரர்களை சகோதரிகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய உள்ளத்தில் வருவீராக. உடைய வாழ்வில் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தருவீராக. இரத்தத்தினாலே கழுவீராக. பேரில் நம்பிக்கை விசுவாசத்தை தந்து வாழ்க்கை கட்டப்படுவதாக. இன்றைக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த சபையில் இருக்கிற எங்களுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சொல்லி இருக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல, மனுஷீக வார்த்தைகள் அல்ல, இவைகளெல்லாம் உம்முடைய திவ்ய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுவதாக. ஒரு வார்த்தையை வெறுமையாய் திரும்பாதபடி யார் யாருக்கு என்னென்ன வார்த்தைகளை தீர்க்கமா எனக்கு சொன்னீரோ அந்த தீர்க்கமான வார்த்தைகளை ஒவ்வொருடைய வாழ்விலும் இயேசுவின் நாமத்தில் நிறைவேற பண்ணுவீராக. சாட்சிகளை எழும்ப பண்ணுவீராக. மக்களை ஆசீர்வதிப்பீராக. நன்மைகளை கட்டளையிட்டு சமாதானத்தோடு அனுப்பும். எல்லா மகிமை உமக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை துதித்து ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்வோம். தேவ கிருபை எங்களோடு இருப்பதாக.